தெரியல, ஒரு குழம்பு காசு தெரியல, எதுவுமே தெரியல. அந்த சாமானை மட்டும் கழுவி வச்சு கிடக்குறேன். ஒரே ஒரு வேலை கூட தெரியல. ஆரம்பிச்சிட்டாங்களா சண்டைய? அத்தை நான் பண்ணிட்டே இருக்கேன், சும்மானா சொல்றீங்க. நான் பேபிமா இனினா சண்டை ஒழுங்கா ஓடி போய், நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்க சண்டை போட்டா நான் ஆடி பண்ணுவேன். என்னடா சண்டை? எதுக்கு எத்தனை டென்ஷன் ஏனைகிறான் ஃபுல்லா. அப்படியா? எனக்கும் அப்படிதான் இருந்தது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்க அண்ணா ஈஸ்பா கூட்டின்னு போனாரு. இப்போ டென்ஷன்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குது. அங்க போய் ட்ரை பண்ணி பாரு, நல்லா தான் இருக்கு. அப்போ உடனே கூட்டின்னு போறேன், இன்னைக்கே கூட்டின்னு போறேன். அப்படின்னு ரஞ்சித் கூட்டிட்டு வந்த இடம் தான் அண்ணா நகர் வெஸ்ட்ல லொக்கேட் ஆகியிருக்க ஈஸ்பா. உள்ளே போனதுமே எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஃபுட் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தலித்த கிரீடத்தை வச்சு நம்மள உண்மையாலே ராஜா ராணி போல வழி நடத்துறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கேவ் ரூம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். உள்ளே போனதுமே ஆம்பியன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்மளுக்கு மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொஃபஷனல்ஸ் தான். எங்கள் 2 பேர் பாடியுமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஆயில் மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆயில் மசாஜ் டீப் டிஷ்யூ எடுத்துக்கிட்டாங்க. என்னடா இது காலைல சப்பாத்தி சுடுறாங்கன்னு பார்த்தா இதுதான் பேம்போ மசாஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹார்ட் ஸ்டோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பண்ணதுமே எங்களுக்கு அப்படியே பெயின் ரிலீஃபாக இருந்துச்சு. சடனாக எங்களுக்கு டெட் பாடி மாதிரி படுக்க வச்சுட்டு சவுண்ட் தெரப்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பண்ணதுமே எங்கள் மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேர் மூஞ்சிலுமே ஃபேஷியலில் போட்டு விட்டு கூட்டின்னு போயிட்டு ஸ்டீம் ரூமில் உட்கார வச்சிட்டாங்க. ஃபைனலாக எங்கள் 2 பேரையும் டக்கூசி ஹாட் வாட்டரில் பாத் பண்ண வச்சுட்டு எங்கள் 2 பேரும் சில் பண்ணுறதுக்காக ஐஸ்கிரீமும் ஜூஸும் கொடுத்து முடிச்சு. நீங்களுமே உங்கள் நியர்பை இருக்க ஈஸ்பாவை உடனே விசிட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வேமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போதான் எனக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கு அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து.